ஏர்போர்ட்டுக்கு கேப் வந்துருச்சு. சீக்கிரமா குடிச்சிட்டு கிளம்புங்க. சும்மா மசன்னு மாடு மாதிரி நிக்காதீங்க. ஆமா, இந்த ரகு எங்க? அண்ணி வந்துட்டே இருக்க. ஆமா, ஆமா, அண்ணன் எங்க போய் தொலைஞ்சா? டேய் என்னடா ஊருக்கு கிளம்புற டைம்ல வாடா ரவி, I have an important news to share. நான் பாரிஸ் போக போறேன். என்னடா விளையாடுறியா? டேய் இன்னும் 4 மணி நேரத்துல எங்களுக்கு ஃளைட். இப்போ இருக்கிற டிராபிக்ல நீ பாரிஸ் போனேன்னா எப்படிடா டைமுக்கு ஏர்போர்ட்டுக்கு வருவ? ஹலோ, நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ் போக போறேன். 6 months assignment. I just got a call last night, you know. அது அடுத்த வாரமே போகணுமா? பாரிஸ்கா? ரகு, என்னடா குண்டை தூக்கி போடுற? அண்ணி, நான் என்ன பாகிஸ்தானுக்கு போறேன்னு சொன்னேன். இவ்வளவு ஷாக் ஆறீங்க? டேய் நீ இங்க இருந்து அப்பாவை பாத்துக்கிறது தான் எங்க எல்லாருக்கும் தெரியும். நீயும் இப்படி போயிட்டேன்னா எங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. ரகு, நீங்க இல்லைன்னா அப்பா கஷ்டப்பட மாட்டாரா? டேய் மோஸ்ட் லைக்லி அடுத்த வருஷம் சிட்டிசன்ஷிப் வந்துரும் நினைக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் அப்பா எங்க கூட அங்க வந்து நிரந்தரமா தங்கிடலாம்டா. அது வரைக்குமான நீங்க இருந்து அவரை பார்க்க கூடாதா? என்ன சொல்ற ரவி? போன தடவை 6 மாசம் அவர் யூஎஸ் வந்துட்டு ரொம்ப அவசரப்பட்டு போயிட்டாரே. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சியாட்டில் கொஞ்சம் கூட ஒத்துக்கல. ரொம்ப போர் அடிச்சது. அதுவும் இல்லாம ஒரு தடவை படபடப்பா இருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டாரு. அவருக்கு யூஎஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது ரவி. பேசாம அப்பாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும் ரவி. கரெக்ட். என்னது அப்பாவுக்கா? இல்ல சாரி, நான் ராகு கல்யாணத்தை பத்தி சொல்றேன். You don't need to worry about it. நானே சொன்னோம்னு நினைச்சிருந்தேன். நான் என் ஆபீஸ்ல என்னோட வேலை பார்க்கறேன். யாமினின்ற பொண்ணை லவ் பண்றேன். ஓஹோ! ஆமா, அவனும் அவ வீட்டுல பேசி எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. இந்த அசைன்மெண்ட் முடிச்சுட்டு வந்த உடனே எங்க கல்யாணம் தான். இது அப்பாவுக்கும் தெரியும். நான் தான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சிருந்தேன். வைதவே ரவி, கல்யாணம் முடிச்ச கையோட நானும் யாமினியும் ஆபீஸ் பக்கத்துல ஓஎம்ஆர்ல ஒரு பிளாட் வாங்கி மூவ் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டோம். டேய் கல்யாணமா? என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சரி வேணாம். இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பாடுறா, சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும்டா. கல்யாணம் அதுக்கப்புறம் உன்னோட விதிடா. சரி அப்புறம் அப்பாடா? ஓனா நீ இருந்து பாத்துக்கோ. I can't help with that. போறாதுக்கு நம்ம இப்ப அப்பா பாத்துக்கிதான் சரவணனை வேலைக்கு வச்சிருக்கோமே. சரி என்கிட்ட பேசி உங்க ஃளைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. You guys get going. I have an important work to do, you see. நான் முடிச்சிட்டு உன்னை ஏர்போர்ட் சென்ட் ஆஃப் போறேன். ஓகே பை. ஆமா சொல்லுங்களேன். என்னப்பா இந்த ரகு பையன் ஒரு பேரெல்லாம் பேசிட்டு போறான். லவ்ன்றான், கல்யாணம்ன்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தன வேற போக போறாமே. ஆமாண்டா சொன்னான். நானும் பொண்ணு வீட்டுல பேசிட்டேன். நல்ல குடும்பம் தான். அவன் சந்தோஷமா இருந்தானே நமக்கு போதும். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் அவனுக்கு ஒரு பிரைவசி வேணும்ல. கரெக்டுப்பா. ஆனா ரகு இங்க இருந்து கிளம்பி போயிட்டான்னா நீ தனியாயிடுவேப்பா. நான் தான் உங்க கூட வந்துட்டுமா? இல்ல மாமா, why don't you consider நானா நானி? உங்களுக்கு நம்ம உஷா அம்மா அப்பா தெரியுமா? ஆமா. அவங்கெல்லாம் அங்கெல்லாம் இருக்காங்களாம். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சிருக்காங்களாம். நீங்க இங்க இருந்து தனியா அல்லல் பண்றதுக்கு அங்க போய் இருக்கலாம். நியூ அமெனிட்டிஸ், புது ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா பொழுது போகும். உங்களுக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். அப்பா இப்போதைக்கு இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்கு. நீ இத பத்தி என்ன நினைக்கிற? இத பத்தி நான் நினைக்கிறது என்னடா இருக்கு? அதான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் கொண்டாட்டியே சொல்லிட்டாரு. சரி இந்த விவாதம்லாம் இப்ப வேண்டாம். நான் இங்க நல்லாவே இருக்கேன். என்ன நானே நல்லா பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் தைரியமா போயிட்டு வாங்க. ஃளைட்டுக்கு வர டைம் ஆச்சு. ஆமா டைம் ஆகுது. ஸ்ரீநிதி, ஸ்ரேயா வாங்க நாங்க கிளம்புறோம்ப்பா. ஜாக்கிரதை. உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. ஸ்ரீநிதி, ஸ்ரேயா போலாமா? வாங்க. அப்பா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. காலையில எழுந்து கரெக்டா வாக்கிங் போ. அப்படியே உன்னோட மெடிசன்ஸ்லாம் மறந்துடாது. சரியா? ரவி, அத மட்டுமா? அதேதுக்கு இப்ப இங்க நடக்குது. ஏமா நடந்தா என்ன தப்பு? ஏன் டான்ஸ் ஆடினா கூட தப்பா? இதை யாரும் கேட்க வர மாட்டீங்களா? உள்ள வரலாமா? வாங்க நீங்க? I am Sridhar. ஓகே
அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அங்கிள். வந்து உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? I am fine. You must be Ravi and your Pragati, correct? கரெக்ட் அங்கிள். உங்களுக்கு கொஞ்சம் காஃபி? வேண்டாம். நீங்க அமெரிக்கன் ஸ்டைல்ல குடிப்பீங்க. நான் வர வழியில நல்ல ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு வரேன். எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கலாமே அங்கிள். அங்கிள், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன் அங்கிள். நான் ஊருக்கு கிளம்பும்போது அப்பா ரொம்ப டல்லா இருந்தாரு. லைஃபே அம்போன்னு இருந்த அப்பா இப்ப அம்பானி மாதிரி ஆயிட்டாரு அங்கிள். ஆனா என்ன இந்த வயசுல இதெல்லாம் வந்து தேவையா? என்னவா அது? நீங்களும் சரி ரகுவும் சரி ஆனா உன்னா ஏஜியா ஒரு ஃபேக்டரா கொண்டு வரீங்க. ரவி, உங்க அப்பா இதே மாதிரி ஹாப்பியா ஆக்டிவா இருக்கணும்னு நினைச்சனா he needs a little bit more in life. He needs companionship. அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களா அங்கிள்? நான் இருக்கிறதெல்லாம் ஓகே. சரி, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். நான் இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட பேச வந்தது உங்க அப்பாவோட கல்யாணத்தை பத்தி. நல்லா காமெடி பண்றீங்க அங்கிள் நீங்க. காமெடி எல்லாம் இல்லப்பா, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அமெரிக்கால இருக்கீங்க, உன் தம்பி ராகு பாரிஸ் கீரிஸ் ஊர் சுத்திட்டு இருக்கான். அவர் அக்கறையா பார்த்துக்கிறதுக்கு ஒரு துணை தேவைப்படுறாங்கன்னா அதுக்கு தான் நம்ம சரவணன் இருக்கானே. ஆனா அவனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நேரத்துக்கு சமைச்சு போட்டுட்டு எதனா ஒண்ணுன்னா வேலைக்கு பாத்துக்கிறதுக்கு தானே சரவணுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கோம். சம்பளத்துக்கு சமைக்கிறவனும் சம்சாரமும் உண்டாட முடியுமா? இப்ப பாருங்க, மணியோட சுகர் லெவல் என்ன, பிபி என்ன, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவன் மருந்து சாப்பிட்றானா, அதை டயத்துக்கு சாப்பிட்றானா, அதாவது தெரியுமா? பையன் உனக்கே தெரியாத போது வேலைக்கு வச்சவன் எப்படிரா பார்த்துப்பான்? அதான் கல்யாணம் ஆனா அவளே ஆத்மார்த்தமான அன்போட எல்லாம் செய்வா. அதுக்காக இப்ப அவருக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்ல வரீங்களா? ஒன்னெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். ஒன்ன அவனே பார்த்துட்டான்னு சொல்ல வரேன். அப்பா என்னப்பா நடக்குதுங்க? Well, I was thinking to tell you the same. Sridhar is correct. பொண்ணு வீட்டில் பார்த்து பேசிக்கிட்டா. நல்ல குடும்பம், பித்து பிடித்தல் கிடையாது. No strings attached. புருஷன் கூட செத்துட்டானா? Oh, one second, I remember something. I'll be back. போட்டோ பார்த்தேன், மூக்கு மொழியுமா சும்மா பெரிய ஆட்டம் இருக்காங்க. என்ன கொஞ்சம் வயசானக்கு கல்யாணம் ஆகல. நோ ப்ராப்ளம். 2 பேருக்கும் ஒரே டயத்துல முடிச்சிடலாம். ஐயோ எனக்கு தலையே சுத்துது. இத ரகுட்ட சொன்னீங்களா? ரகுட்ட சொன்னா இல்ல வேண்டாம், நான் சொல்ல போறான். ரகு ஆசைப்படும் போது அவன் பிடிச்ச பொண்ண உங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கலையா? அதே மாதிரி இப்போ உங்க அப்பா ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பசங்க நீங்க பண்ணி வச்சா என்னன்ற குட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். அங்கிள், இந்த மாதிரி மொக்க லாஜிக்லாம் பேசி டென்ஷன் பண்ணாதீங்க அங்கிள். ஏன் அப்பாக்கு இங்க என்ன குறைச்சல்? இந்த வீட்ல சகல வசதிகள் இருக்கு. டிவி இருக்கு, ஹோம் தியேட்டர் இருக்கு. ஈவினிங்ல வாக்கிங் போறதுக்கு பக்கத்துலயே பார்க் இருக்கு. அப்பப்ப நம்ம அந்த வேதா கோவில்ல உபன்யாசம் நடக்குது. அப்புறம் அதெல்லாம் போய் கேட்கலாம்ல. அவளும் ஓகேன்றான். அதான் இப்பயும் உங்க அப்பாக்கு என்ன வரும்னு புரிஞ்சுக்காம நீ சொல்றதையே சொல்லிட்டு இருக்க. அங்கிள், சரி எங்களுக்கு இது ஓகே தான். ஆனா இது 4 பேர் கேட்டா என்ன நினைப்போம்? அதாடா, அந்த 4 பேரை தாண்டா நான் தேடிட்டு இருக்கேன். சரி பிரகதி, நீ இதை பத்தி என்ன நினைக்கிற? அப்பாவுக்கு வேற 70 வயசுக்கு மேல ஆகுது. அவருக்கு இப்ப போய் இதெல்லாம் தேவையா அங்கிள்? அம்மா பிரகதி, ஆ. அதை பத்தி கவலைப்பட வேண்டியது மணி, நீங்க இல்ல. ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்க தலைவர் ரஜினிகாந்துக்கு 75 வயசாச்சு. அவர் இந்த வயசுலயும் ஃபைட் எல்லாம் பண்ணலாம், ஹீரோயின் கூட டுவெட் எல்லாம் பண்ணலாம். நீங்க எல்லாம் எந்திரிச்சு நின்று கை தட்டி விசில் அடிக்கிறீங்க. ஆனா அதே உங்க அப்பா ஆசைப்பட்டு ஏதாவது டேஷன் எடுத்தா உங்களால சப்போர்ட் பண்ண முடியல. கரெக்ட் அங்கிள், நீங்க சொல்ற மாதிரி யூஎஸ்ல இதெல்லாம் சகஜம் தான். கரெக்ட், சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஐ டோன்ட் நோ வை வி ஹேவ் திஸ் டபுள் ஸ்டாண்டர்ட். நாங்க ஊருக்கு கிளம்பும் போது அப்பா ரொம்ப டல்லா இருந்தாரு. நான் ரிட்டர்ன் வந்து பாக்குறேன், ரஜினிகாந்த் ஆயிட்டாரு. ஐ திங்க் இஃப் அப்பா இஸ் கோயிங் டு பி ஹாப்பி லைக் திஸ், யூ வாண்ட் டு see him like this, we will be totally supportive of it. பிரகதி, நீ என்ன நினைக்கிறத பத்தி? கரெக்ட் ரவி. இது நாள் வரைக்கும் நம்ம அப்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்காம நாமளே முடிவு பண்ணிட்டோம். அவர் சந்தோஷம் தானே நமக்கு எல்லாம் முக்கியம். இப்ப हाय कुश, कैसे हो? हाँ अच्छा मैं हाँ आप बोलिए. निम्बाली को इन्फोसिस स्टार्ट वांगला मार्केट रिएक्शन कुछ वंदर का अवलोदा. घबरा मत
जी मैं हूं ना ठीक है मैं बाद में फोन करता हूँ या श्रीधर तू क्या बोला என்னடா, ரொம்ப சீன் போடுறேன் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா ஸ்ரீதர் அங்கிள் எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொன்னாரு. we are very happy for you. உங்களுக்குலாம் ஓகே தானே எனக்கு இதுல பரிபூரண சம்மதம் மாமா. எங்களுக்கெல்லாம் ஓகே தான். என்ன மகனுக்கும் தந்தைக்கும் ஒரே மேடையில் திருமணம்னு மீடியா பூரா ட்ரெண்ட் ஆக போகுது. பை த வே அவ பேர் ஸ்ரீமதி. ரவி சித்தின்னு சொல்லி பழகிக்கோ. அப்புறம் அடுத்த வாரம் அவளுக்கு பர்த்டே வருது. அவளுக்கான புடவை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஓ, மாமா எவ்வளவு சரிங்க, சூப்பரா இருக்கு மாமா. நீயும் இருக்கிய ரவி, மாமாக்கு 70 வயசுல ரொமான்ஸ பாத்தியா? அவர்கிட்ட இருந்து கத்துக்கோ. இது டிண்டர் ஏஜ்ல டெண்டர் வருமா? மியூசிக் ப்ளீஸ். ஹே ரகு வாடா. வா, ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருக்குடா. அண்ணா, இது உங்களுடைய ஹனிமூன் டிக்கெட். வாடா எப்படி வாங்கிட்டியா? இது உங்க டிக்கெட். இது எங்க டிக்கெட். ஆமா நீங்க எங்க போற? எங்க போறோமா? நாங்க ஸ்ரீநிதி, ஸ்ரேயா, ரவி, பிரகதி, யாமினி எல்லாரும் உங்க கூட ஓட்டிக்கு வரோம். மறுபடியும் முதல்ல இருந்தா விசித்திரமானவளே, சித்தியிலே கப்பலமே சித்திக்கும்